சரியா? நான் ஹோம்ஒர்க் தந்திருப்பேன் நினைக்கிறேன் லாஸ்ட் கிளாஸ்ல. யாரும் ட்ரை பண்ணி செய்தாக்கள் இருக்குதா? லாஸ்ட் கிளாஸ் லாஸ்ட் கிளாஸ் தந்த ஹோம்ஒர்க் செய்தாக்கள். நான் ஃபர்ஸ்ட் 3 கேள்வி செஞ்சு விட்டிருப்பேன். அதுல 4ஆம் கேள்வி உங்களுக்கு பெரும்பாலும் நான் ஹோம்ஒர்க்கை தந்திருப்பேன். யாரும் ட்ரை பண்ணினாக்கள், ட்ரை பண்ணி RHS ஈக்குவல் LHSன்னு காட்டினாக்கள் இருக்குதா? ஏன்னு சொன்னா இப்ப நீங்க ஜஸ்ட் ஓ லெவல் முடிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. அப்ப இப்ப இருந்தே பழகி கொள்ளுங்க. ஏ லெவல் வந்துட்டு கொஞ்சம் ஹார்ட் தான். ஹார்ட் மீன்ஸ் ஒன்றும் இல்லை, டெய்லி தார ப்ராக்டிஸை நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னாலே போதும். நீங்க தாராளமா என்ன செய்யலாம், கம்பைன் மேக்ஸ்ல ஏ உண்டு, அதுவும் இல்லை கொளுத்த ஏ ஒன்று எடுக்கலாம். எப்படி என்ன செய்யணும்? தினசரி செஞ்சுட்டு வர கொஷனை நீங்க சார் செஞ்சு விடுறதும் சரி, இல்லாட்டி நான் செஞ்சு யார் செஞ்சு விட்டாலும் நீங்க ஒரு தரம் என்ன செய்யணும், ஓனா செய்யணும். யார, அதாவது எக்ஸசைஸ் புக்கை பார்த்து ஒரு தரம் செய்யுங்க, பார்க்காம ஒரு தரம் செய்யுங்க. இப்படி பார்க்காம செய்யக்குள்ளதான் விளங்கும் இடத்தறி எனக்கு ஸ்ட்ரக் ஆகுது அப்படின்னு சொல்லி. அது வந்துட்டு விளங்கி எடுங்க. அப்படி விளங்கி இல்லாட்டி கிளாஸ்ல கேளுங்க, நான் அதை விளங்கப்படுத்துவேன். இப்போ லாஸ்ட் கிளாஸ் வந்தாக்கள் இன்றைக்கு வந்தீங்க தெரியல. அப்படி லாஸ்ட் கிளாஸ் வந்து நீங்க அப்படின்னு சொன்னா இல்லாட்டி இந்த கேள்வியை ட்ரை பண்ண சொன்னேன் நான். யாரும் ட்ரை பண்ணினாக்கள் இருக்கிறா? ட்ரை பண்ணி வராட்டி கேஸ் இல்லை, ஆன்சர் வராட்டி பிரச்சனை இல்லை. ட்ரை பண்றது தான் முக்கியம் இதுல. இன்றைக்கு உங்களுக்கு 8:30க்கு பிறகு கிளாஸ் இருக்குதா? சேட்ல சொல்லுங்க. 8:30 பிறகு உங்களுக்கு கிளாஸ் இருக்குதா? அப்படி என்ன சரி கிளாஸ்? யார் சரி சேட்ல போடுங்க அப்போ. என்ன கதைக்குங்களே இல்லை, சேட்ல பேசுங்க. அடி மைக் அன்மிட் பண்ணினாலும் ஓகே. நான் பேசுறது இருக்குதானே உங்களுக்கு? உம், இல்ல சார். எதுக்கு இல்ல? ட்ரை பண்ணல அப்படியா? ஓகே, நான் இதை செய்றேன். இந்த 4ஆம் கேள்வி நான் செய்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த கேள்வியை கொஞ்சம் பாருங்க. இதுல 1 + sin θ 1 - sin θ, அதுல ஹோல்டிங் ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 1 + sin θ விங்குள் 1 - sin θ ஒன்று இருக்குது. சரியா? அதை வச்சுப்போம். அது என்ன, LHS சைட்ல இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்குது. இங்கால பாருங்க, செக் தீட்டா அழிக்கிறான். இதுல பாருங்க, உங்களோட காட்ட செல்லிக்கிறது என்னையா, செக் தீட்டா பிளஸ் டேன் தீட்டா இந்த காட்ட செல்லிக்கிறது. சரி, நான் எதை சூஸ் பண்றேன்? LHS பக்கத்தை சூஸ் பண்றியா இல்ல RHS பக்கத்தை சூஸ் பண்றியா? அது உங்களோட கையில தான் இருக்குது. அது உங்களோட விருப்பம். நீங்க எந்த பக்கத்தை எடுத்து எந்த பக்கமா காட்டுறீங்களோ அது உங்களோட சாய்ஸ் தான். இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, LHS சைட் எடுக்க, எனக்கு பிடிச்ச ஒரு சைட் நான் எடுக்கேன். LHS சைட் எடுக்க. இந்த LHS சைட்ல பாருங்க, என்ன இருக்குது, 1 - sin θ ஒன்று இருக்குது, மேலுக்கு 1 + sin θ ஒன்று இருக்குது. பட் உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல படிச்சுக்கிறோம். என்ன படிச்சுக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல?
ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் படிச்சுக்கிறோம். 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா வந்துட்டு என்னென்னு படிச்சுக்கலாம், கொசு ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு சொல்லி படிச்சுக்கலாம். அப்படி இல்லை சொன்னா 1 மைனஸ் கொசு ஸ்கொயர் டீட்டா சைன் ஸ்கொயர் டீட்டா, இந்த ரெண்டும் தான் இங்க யூஸ் ஆக போகுது. இந்த ரெண்டையும் வச்சு தான் இந்த கேள்வி நான் செய்யப்படும். ஓடாது. இந்த ரெண்டையும் வச்சு தானே கேள்வி செய்யப்படும். என்ன சொன்னேன், என்ன படிச்சிக்கலாம், நமக்கு தேவைப்படுற இங்க ஈக்குவேஷன் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் கொசு ஸ்கொயர் டீட்டா, அல்லது 1 மைனஸ் கொசு ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் சைன் ஸ்கொயர் டீட்டா. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் யூஸ் பண்ணி தான் இந்த கேள்விக்கு நான் ஆன்சர் எடுக்க போறேன். எப்படி இருக்கா, நீங்கள் எழுதுறேனே, உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேங்க. 1 plus sin theta divided by 1 minus sin theta. இதான இந்த LHS. இப்ப எனக்கு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா எனக்கு கீழுக்கு இருக்கிற டேர்ம் வந்துட்டு எனக்கு a மைனஸ் பி மட்டும்தான் இருக்கணும். அதாவது a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ங்கிற ஃபார்மேட்ல எனக்கு இருக்கணும். அதாவது 1 ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. இப்படி இருந்தா தான் என்ன செய்யலாம், கொசு ஸ்கொயர் டீட்டா வந்துட்டு யூஸ் பண்ணே இல்லை. பட் எனக்கு அங்க இப்படி இருக்குது, எனக்கு a மைனஸ் பி மட்டும்தான் இருக்குது. அப்ப நான் என்ன செய்யணும், a மைனஸ் பியோட இங்க நான் ஏண்டு கதைக்கிறது ஒன்று, பீண்டு கதைக்கிறது சைன் டீட்டா. இத அதன் உடன்புணரியால பெருக்கணும். a மைனஸ் பியோட உடன்புணரி வந்துட்டு a பிளஸ் பி, a பிளஸ் பியோட உடன்புணரி வந்துட்டு a மைனஸ் பி. சரியா, இதை நோட்ல எழுதி கொள்ளுங்க. இந்த கேள்விக்குரிய நோட், இந்த கேள்வி செய்யறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அல்ஜிப்ராவில் இருக்கிற ஒரு விஷயம். என்ன விஷயம் சொன்னா, எஸ், a பிளஸ் பி இன் உடன்புணரி a பிளஸ் பி இந்த உடன்புணரி வந்துட்டு a மைனஸ் பி. அப்ப எக்ஸ் மைனஸ் ஒய் இந்த உடன்புணரி என்ன, எக்ஸ் மைனஸ் ஒய் இந்த உடன்புணரி எக்ஸ் பிளஸ் ஒய், ஜஸ்ட் மைனஸ் ஒய் பிளஸ் ஒய் ஆமாது. அப்ப a மைனஸ் பி உடன்புணரி வந்துட்டு a பிளஸ் பி, இது ரெண்டையும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னு சொன்னா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு சொல்லி வரும். அப்ப இன்னொரு படிச்சுப்பீங்க, ஒரு ஒரு ரேஷியோட மேலுக்கு என்னத்தால பெருக்கிறீங்களோ கீழுக்கும் அதால பெருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த ரேஷியோ வந்துட்டு மாறாது. உதாரணத்துக்கு ஹாஃப் இருந்து இருக்கீங்களேன், இந்த ஹாஃபை நீங்க ஒரு 5ஆல மேலுக்கு பெருக்கிறீங்க, கீழுக்கு 5ஆல பெருக்கிறீங்க, பெருக்கினா உங்களுக்கு என்ன வருது, 5×10 வருது. ஹாஃபும் உண்டு தான், 5×10 உண்டு தான். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ அதைத்தான் நான் இப்ப இங்க செய்யப்படும். கொஞ்சம் ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. சரி, ஓகே. சரியா, இப்போ நான் வெளியே செய்கிறேன். இப்போ நான் 1 மைனஸ் சைன் டீட்டாவை இருக்குது, அதோட நான் என்ன செய்கிறேன், 1 + சைன் டீட்டாவை மல்டிப்ளை பண்ணுறேன். மேலுக்கும் என்ன செய்கிறேன்,
ஒன் ப்ளஸ் சைன் டீட்டாவில் ஒன் ப்ளஸ் சைன் டீட்டா ஏற்கனவே இருக்குது. இன்னும் ஒரு ஒன் ப்ளஸ் சைன் டீட்டாவில் பெருக்கினீங்கன்னு சொன்னால் எனக்கு ஸ்கொயர் டேர்ம் வந்துடும். இது எல்லாத்திலையும் ஸ்கொயர் ரூட். கிளியரா? இப்போ ஒன் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ஒன் ப்ளஸ் சைன் டீட்டாட வர்க்கம். இந்த ஸ்கொயர் இல்லை, ஒன் ப்ளஸ் சைன் டீட்டாட வர்க்கம். அதுக்கு வர்க்கமூலம் எடுப்பீங்க தனித்தனி. நான் வர்க்கமூலம் எடுக்கேன். சரியா? கீழுக்கு எப்படி வரும்? a minus b into a plus b, a squared minus b squared ஃபார்மட்ல வருமா இல்லையா? எஸ். இப்போ 1 minus sin squared theta சொல்லி வந்திருக்கும். இல்லையா? தென் நான் வேற பேஜ் யூஸ் பண்றேன். லோட் ஆகுது. நான் வேற பேஜ் யூஸ் பண்றேன். கண்ணு லோட் ஆகுது. ஸோ இது வரைக்கும் செஞ்சது நான் ஒன் ப்ளஸ் சைன் டீட்டா டிவைடட் பை ஒன் மைனஸ் சைன் டீட்டா. இது என்ன LHS பார்ட். தென் அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன்? ஒன் மைனஸ் சைன் டீட்டாவோட அதோட உடன்புணரியை நான் மல்டிப்ளை பண்ணினேன் ஒன் ப்ளஸ் சைன் டீட்டா. ஸோ தென் மேலுக்கு எனக்கு ஒன் ப்ளஸ் சைன் டீட்டாட ஆல் திங்ஸ் ஸ்கேட் வந்துடும். இப்போ நான் அந்த ஸ்கேர் ரூட்டை ரெண்டுக்கும் கொடுக்கலாம் தனித்தனி. ஸோ ஒன் ப்ளஸ் சைன் டீட்டா ஆல் திங்ஸ் ஸ்கேட் இதுகளுக்கு ஒன் மைனஸ் சைன் ஸ்கேட் டீட்டாட வர்க்க மூலம். இது நீங்கள் உலகில் படிச்சுப்பீங்க செய்யலாம் சொல்லி. தென் என்ன செய்கிறேன்? ஒன் ப்ளஸ் சைன் டீட்டாட ஸ்கேடும் ஸ்கேர் ரூட்டு கேன்சல் ஆயிரும். ஸோ எனக்கு மிச்சமாக இருக்கிறது ஒன் ப்ளஸ் சைன் டீட்டா மட்டும்தான். கீழுக்கு ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா உங்களுக்கு ஏற்கனவே ஈக்குவேஷன் ஒன்ல படிச்சீங்க கொசு ஸ்கொயர் டீட்டான்னு சொல்லி. ஸோ வர்க்க மூலத்துக்குள்ள கொசு ஸ்கொயர் டீட்டா. ஸோ இது என்ன? இதை எப்படி சுருக்கலாம்? கொசு ஸ்கொயர் டீட்டான்னு சொன்னால் அதில் அரை மடங்கு ஸ்கொயர் ரூட்னு சொல்றது அரை மடங்கு. இந்த கொசு ஸ்கொயர் டீட்டாவோட வர்க்கத்தை நீங்கள் வெளியால் எடுத்து எழுதிடும். ஸோ வெளியால் எடுத்து எழுதினீங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டும் இந்த ஹாஃபும் மல்டிப்ளை ஆகும். அதாவது ரெண்டு அறையால பெருகினீங்கன்னு சொன்னால் ஒன்று தான் வரும். ஒன்றுன்னு சொன்னால் கொஸ் டீட்டான்னு சொல்லி தான் வரும். இது நீங்கள் எவ்வளோ படிச்சிருப்பீங்க. ஸோ ஒன் ப்ளஸ் சைன் டீட்டா டிவைடட் பை கொஸ் டீட்டா. இந்த கொஸ் டீட்டா ஒன்றுக்கும் சொந்தம் சைன் டீட்டாக்கும் சொந்தம். ஸோ நம்ம பிரிச்சு எழுதுறேன். ஒன்றிங்கள் கொஸ் டீட்டா ப்ளஸ் சைன் டீட்டாவிங்கள் கொஸ் டீட்டா. ஒன்றிங்கள் கொஸ் டீட்டா நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸில் படிச்சிக்கிறோம் செக் டீட்டா. தென் சைன் டீட்டாவிங்கள் கொஸ் டீட்டா படிச்சிக்கிறோம் டேன் டீட்டா. ஸோ இது இல்லையா கூட RHS? இது இல்லையா கூட RHS? இதுல உங்களுக்கு ஏதாவது விளங்கலை அப்படின்னு சொன்னா கேளுங்க, நான் விளங்கப்படுத்துறேன். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னு சொன்னா கேளுங்க, விளங்கப்படுத்துது. எல்லா பேரும் ஓகே. இது ஓகேன்னு சொன்னா நான் அடுத்த கேள்விக்கு போறேன். ஏன்னு சொன்னா இதெல்லாம் பேசிக் என்னன்னா பார்த்த உடனே விளங்குற மாதிரியான கொஸ்டின் தான் இதெல்லாம். இப்ப என்ன செய்யணும்? இதுல நான் நீங்க O லெவல்ல இருந்து இப்போ A லெவலுக்கு வந்திருக்கீங்க. அப்ப நீங்க O லெவல் மைண்ட் செட்லாம் இப்போ இருப்பீங்க, A லெவலுக்கு வந்து மாட்டீங்க. இப்போ A லெவல் மைண்ட் செட்டுக்கு நீங்க எப்படி ஆகணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்க, ஒரு கோவை ஒன்று இருக்குது. சரியா? LHS பக்கம் ஒரு கோவை ஒன்று இருக்குது. நான் அவரை எடுத்து என்னைக்கு காட்டணும், கடைசியை காட்டணும், இன்னைக்கு செக் டீட்டா ப்ளஸ் டேன் டீட்டான்னு சொல்லி காட்டணும். அதான் என் கோல்.
அப்போ ஃபஸ்ட்டுக்கு நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் 1 - sin θ செய்யுது. இப்போ 1 - sin θ வச்சு நான் என்ன செய்யணும்னு கேட்டால் ஒன்றும் செய்யலாது. அப்போ நான் ஒரு யாரை கன்வெர்ட் பண்ணலாம்னு கேட்டால் a² - b²ங்கிற ஃபார்மேட் உங்களுக்கு நினைவுல வரணும். அப்படி நினைவுல வந்துச்சுன்னு சொன்னால் அப்போ அந்த a² - b²ங்கிற ஃபார்மேட்டை நான் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு உடன் புணரியால் நான் பெருக்கினா எடுக்கலாம். அப்போ கீழுக்கு மட்டும் பெருக்கினா என்ன செய்யும்? கீழுக்கு மட்டும் நான் பெருக்கினேன்னு சொன்னா சமன்பாடு மாறிடும். எது? ரேஷியோட ஒரு பின்னத்துல நீங்க பகுதியை மட்டும் பெருக்கினீங்கன்னு சொன்னா என்ன செய்யும்? ரேஷியோ சேஞ்ச் ஆயிரும் தானே. இப்ப மேலுக்கும் பெருக்கி கீழுக்கும் பெருக்கினீங்கன்னு சொன்னா அந்த ரேஷியோ வந்துட்டு மாறாது. அதாவது ஒரு பின்னம் வந்துட்டு மாறாது. மேலுக்கும் கீழுக்கும் ஒரே அளவான கணியத்துல பெருக்கக்குள்ள. இப்ப அதைத்தான் இங்க செஞ்சுக்கிறேன் நான். இப்ப அதை செஞ்சு கூட என்ன செய்யறேன்? ஸ்கொயர் ரூட்டை நீங்க தனித்தனியா மேலுக்கு கொடுக்கலாம், கீழுக்கும் கொடுக்கலாம். மேலுக்கு கொடுக்கக்குள்ள 1 + sin θ ஆல் திங்ஸ் ஸ்கொயர் ரூட். ஸோ அதுல இருக்கிற ரெண்டும் ஹாஃபும் வெட்டுப்பட என்ன செய்யும்? 1 + sin θ அன்னைக்கு மேலுக்கு தொகுதியில் வரைக்கும் வந்துடும். பகுதியில் இன்னைக்கு 1 - sin² தெரியும். இந்த 1 - sin² உங்களுக்கு cos² உங்களுக்கு தெரிஞ்சிக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல படிச்சுக்கிறோம். 1 - sin² = cos² படிச்சுக்கிறோம். இப்போ அந்த cos² நீங்க போடுறீங்க. இப்போ cos² இதுக்குள்ள இருக்குது, ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்குது. இப்போ அந்த cos² இருக்கிற அந்த ஸ்கொயரை நீங்க வெளியால் எடுத்து எழுதிடும். அதாவது cos θ ஆல் திங்ஸ் ஸ்கொயர்னு சொல்லி எழுதிடும். சரியா? அப்ப அந்த கொஸ்டிட்ட ஹோல்டிங் ஸ்கேடும் அந்த வர்க்கமூலம் அந்த ரெண்டும் அறையும் பெருக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா ஒன்று பெரும். அதாவது ரெண்டும் அறையும் பெருக்கப்படுறதுல நோக்கம் என்ன? 2 × 2. அதாவது அதான் இதுல விஷயம். 2 × 2 என்ன செய்றீங்க? பெருகினீங்கன்னு சொன்னா ஒன்று வரும். ஸோ கொஸ்டிட்ட மட்டும் அன்னைக்கு பகுதியில் வந்துருக்கு. இப்போ என்ன செய்யலாம்? அந்த கொஸ்டிட்டா ஒன்றுக்கும் சொந்தம், சைன்டிட்டாக்கும் சொந்தம். ஸோ ரெண்டும் பிரிச்சு எழுதுறேன். 1 × cos θ + sin θ cos θ. ஸோ ஈக்குவல் டு செக் θ + tan θ. அதுண்டா RHS அடிக்குது. ஸோ இது விளங்கிருக்கேன் நம்புறேன். ஸோ நான் அடுத்த கொஷின் அடுத்த எக்ஸாம்பிள் நான் போட்டிருந்தேன். செகண்ட் இல்லை ஃபிஃப்த்து நினைக்கிறேன். ஃபிஃப்த் கொஷின் வந்துட்டு cos θ + sin θ 1 - cos θ × sin θ equal cos³ θ + sin³ θ சொல்லி காட்டணுமா? cos θ + sin θ is equal 1 - cos θ × sin θ. இப்படி காட்டணுமா? ஸோ எப்படி காட்டியலும் சின்ன ட்ரை ஒன்று கொடுங்க அப்போ இந்த கேள்விக்கு செய்து பாருங்க. கேள்விக்கு நான் ஆன்சர்ட்டுக்கு சொல்லலை, எந்தெந்த மெத்தட்ல ட்ரை பண்ணலாம்னு சொல்லி ஒரு 2-3 லைன்ஸ் எழுதி பாருங்க. யா இந்த கேள்வியில் வந்துட்டு நான் இப்போ இந்த கிளாஸில் ஏன் செய்ய வைக்கிறேன்னு நோக்கம் என்னன்னு சொன்னால் நீங்கள் செய்யணும். நான் செய்கிற இங்கே முக்கியம் இல்லையே, நீங்கள் செய்கிறது தான் உங்களுக்கு தான் பழக்கமாகணும். இப்போ நான் செஞ்சு எனக்கு யூஸ் ஆகும், எனக்கு யூஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை இதில். இப்போ எல்லாத்துலேயும் சேர் செய்யணுங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அதான் இதில் ஒரு விஷயம். வழக்கமாக வந்துட்டு ஏ லெவல் இது சொன்னாலே டீச்சர்ஸ் மாதிரி வந்துட்டு கரைச்சி ஊற்றுவாங்க, கரைச்சி அப்படியே வாயில் ஊற்றுவாங்க. பட் கடைசியாக என் ப்ராடக்ட் வந்துட்டு அவ்வளோவா இருக்காது, அவுட்புட் குறையத்தான் வரும். ஏன்னு சொன்னால் புள்ளே ட்ரை பண்ண மாட்டேச்சு. புள்ளே ட்ரை பண்ணுறலையே நம்மடையில் யார் ட்ரை பண்ணுற? சார் தான் ட்ரை பண்ணுவார். அந்த அந்த ஈக்குவேஷன் போட்டு இந்த ஈக்குவேஷன் போட்டு சார் தான் செய்வார். புள்ள என்ன செய்யும்? புள்ள அப்படியே பார்த்து எழுதிட்டு வரும். அதில் ஏதாவது பெனிஃபிட் இருக்குமா? பெனிஃபிட் இருக்குமே. இப்போ அந்த புள்ள அதை போயிட்டு தனியாக ஓனாக வந்துட்டு செய்யக்குள்ள பெனிஃபிட் ஒன்று இருக்குது கட்டேன். பட் சும்மா சார் செய்கிறத எழுதிட்டு போயிட்டாங்க, எக்ஸாம்பிள் அதே கேள்வி வரக்குள்ள செய்யலும் அந்த பிள்ளையால செய்யலாது. ஏன்? தான் தான் ட்ரை பண்ணலையே அந்த கேள்வியை, நான் ஓனாக ட்ரை பண்ணலையே. இப்போ நீங்கள் இந்த கேள்வி செய்கிறீங்க, ஒரு ஜஸ்ட் ஒரு 1 வீக்கால இந்த கேள்வி உங்களுக்கு மறக்கும். இந்த இந்த கேள்வியுடைய ஐடியா வந்துட்டு மறக்கும் எப்படி செய்யறேன்னு சொல்லி.
இந்த கேள்விக்கு ஒரு நாலேஜ் வந்துட்டு உங்களுக்கு ஏ பிளஸ் பி, அதாவது ஏ கியூப் பிளஸ் பி கியூப் அல்ஜிபிரிக் நாலேஜ் ஒன்று இங்கே தேவைப்படும். ஏன்னு சொன்னா ஏ கியூப் பிளஸ் பி கியூப், நான் அந்த கேள்வி செய்யறேன் பாருங்க. ஏ கியூப் பிளஸ் பி கியூப்பை நீங்க எப்படி எழுதலாம்னு கேட்டா ஏ பிளஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் என்று சொல்லி எழுதியல். உங்களுக்கு இதா இருந்தா சுருக்கி பார்ப்போமே, நம்ம சுருக்கினா அது வருதான்னு பார்ப்போமே. சுருக்கி பார்ப்போம்னா ஏஆல ஏ ஸ்கொயர் ஏபி பி ஸ்கொயர் எல்லாம் பெருக்கிறேன். பெருக்கின எனக்கு ஏ கியூ மைனஸ் ஏ ஸ்கொயர் பி பிளஸ் ஏபி ஸ்கொயர் சொல்லி வருது. ஸோ மற்ற நான் ரெட் கலரால் எழுதுறேன். இப்போ இந்த பியை நான் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயரால் பெருக்கினேன்னு சொன்னால் பிளஸ் ஏ ஸ்கொயர் பி மைனஸ் ஏபி ஸ்கொயர் பிளஸ் பி கியூப். இதில் இந்த மைனஸ் ஏ ஸ்கொயர் பி பிளஸ் ஏ ஸ்கொயர் பி போயிடும். இந்த பிளஸ் ஏபி ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஸ்கொயர் போயிடும். ஸோ எனக்கு வாரது ஏ கியூப் பிளஸ் பி கியூப் தான். தட் இஸ் ஈக்குவல் டு எல்ஹெச்எஸ். அந்த அல்ஜிபிரிக் நாலேஜ் ஒன்று இங்கே தேவைப்படும் ட்ரிக்னோமெட்ரிக்குள்ள. அந்த நாலேஜ் ஒன்று இருக்குமாக இருந்தால் நீங்கள் இந்த கேள்வி செய்யலாம். வந்துட்டு சார், வெரி குட். மத்தாக்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஹிண்ட் ஒன்று தந்திக்கிறேன், நீங்கள் எழுதி வச்சு கொடுங்க. ஹிண்ட், இது ஒரு ஹிண்ட். ஹிண்ட்ங்கிறது ஒரு சாத்துணை இந்த கேள்வி செய்யறதுக்குரிய ஒரு புஷ் ஒன்று. யா, இப்போ நான் ட்ரை பண்ணுறேன், நீங்கள் செஞ்சிருப்பீங்க நம்புகிறேன். இப்போ நான் இந்த கொஸ்டீட்டா இருக்கிறது தானே, இந்த கொஸ்டீட்டாவை நான் ஏன்னு சொல்லி எடுக்கிறேன். இந்த சைன் டீட்டாவை நான் பின்னு சொல்லி எடுக்கிறேன். இல்லையா? அப்போ நான் யாரை கல்குலேஷனுக்கு உட்படுத்தப்படுறேன்னு சொன்னால் என் வலப்பக்கம் இருக்கிற ஒரு கோவில். வலப்பக்கம் யார் இருக்கிறது? கொஸ் கியூப் டீட்டா ப்ளஸ் சைன் கியூப் டீட்டா, அவர் தான் தூக்கப்படும். ஸோ இந்த ஆர்ஹெச்எஸ் எடுத்து எல்ஹெச்எஸ் காட்டப்படுறேன். ஸோ இந்த ஆர்ஹெச்எஸ்ல வந்துட்டு கொஸ் கியூப் டீட்டா பிளஸ் சைன் கியூப் டீட்டான்னு இருக்குது. இப்போ நான் எடுக்க சொல்லிக்கிறேன், கொஸ் டீட்டாவை தான் ஏன் எடுக்க சொல்லிக்கிறேன், அதாவது கருதுங்க. சைன் டீட்டாவை பியா கருதுங்க. இப்படி கருதுனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு படும் அது ஏ கணம் பிளஸ் பி கணம்ன்ற ஃபார்மேட்ல இருக்குதா இல்லையா? இருக்குதானே? ஏ கணம் பிளஸ் பி கணங்கிற ஃபார்மேட்ல எனக்கு இருக்குது, பார்த்தானே தெரியுது. உங்களுக்கு விளங்குதா பார்த்தா? ஏன் இந்த கொஸ்ஸோட கியூப்பை நான் ஆல் திங்ஸ் கியூப்னு சொல்லி எழுதிடும். இந்த சைன்ல இருக்கிற கியூப் நான் வெளியால எடுத்து பிராக்கெட்டுக்கு வெளியால இப்படி எழுதிடும். இப்போ உங்களுக்கு ஏ கியூப் பிளஸ் பி கியூப்னு விளங்குதா? இதைத்தான் அங்கே செஞ்சுக்கிறேன். இப்போ ஏ கியூப் பிளஸ் பி கியூப்புக்கு விரிவு எழுதிடும். நீங்க எப்படி எழுதிடும்? ஏ பிளஸ் பி, ஏ பிளஸ் பி, ஏ பிளஸ் பி சொன்னா cos theta பிளஸ் sin theta. சரியா? பிராக்கெட் அடுத்தது ஏ ஸ்கொயர், அப்ப cos ஸ்கொயர் theta மைனஸ் ஏபி, மைனஸ் ஏபி சொன்னா மைனஸ் cos theta into sin theta பிளஸ் பி ஸ்கொயர், ஸோ பிளஸ் sin ஸ்கொயர் theta.
அல்ஜிபிரிக் நாலேஜ் முடிஞ்சு. இப்போ ட்ரிக்னோமெட்ரிக் நாலேஜுக்குள்ள வாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல படிச்சிக்கிறோம். என்ன படிச்சிக்கிறோம்? கேள்வியை பாருங்க. இப்போ கேள்வியில் எனக்கு cos theta plus sin theta into 1 minus cos theta into sin theta. பட் எனக்கு ஆன்சரில் cos theta plus sin theta bracket ஓகே, அது ஓகே. தென் மைனஸ் cos theta into sin theta அதுவும் ஓகே. பட் ஒரு sin square theta plus cos square theta இருக்குது. நம்மளோட ஈக்குவேஷன் படி நம்ம பெஸ்ட் படிச்ச ஈக்குவேஷன் sin square theta plus cos square theta is equal to 1. ஸோ உங்களுக்கு ஆன்சர் வரும் cos theta plus sin theta, இந்த sin square theta plus cos square theta will 1 minus cos theta into sin theta. கிளியரா? இவ்வளவு தான். இதை எழுதாக்கள் எழுதி கொள்ளுங்க. ஸோ இவர் யாரா இருப்பாருன்னு சொன்னா இந்த LHS இருப்பார். உங்களுக்கு தேவைப்படுற அல்ஜிபிரிக் நாலேஜ் என்ன அந்த கேள்விகள்ல வரும். உதாரணத்துக்கு இப்போ a plus b all things squared வீடியோ உங்களுக்கு தெரியும். என்ன a squared plus 2ab plus b squared. சரி, அதே மாதிரி a squared plus b squared சொல்லி வந்தால் இதை எப்படி எழுதியலும் a plus b all things squared minus 2ab சொல்லி எழுதியலும். தென் a cube plus b cube சொல்லி வந்துச்சுன்னா எப்படி எழுதியலும் a plus b a squared minus ab plus b squared சொல்லி எழுதியலும். தென் a cube minus b cube சொல்லி வந்தால் a minus b a squared plus ab plus b squared. Then வேற என்ன a squared minus b squared வந்தா a squared minus b squared வந்தா a plus b first a minus b எழுதுவோமே a minus b into a plus b. இதெல்லாம் வந்துட்டு நீங்க O லெவல்ல படிச்சிருப்பீங்க. பட் ஒரு ரீகேப்புக்காக இதை எழுதி வச்சுக்கொள்ளுங்க. ட்ரிக்னோமெட்ரியில இது வந்துட்டு யூஸ் ஆகும். ஓகே, அடுத்த வழி போமா. நீங்க செட்ல சென்னா தான் தெரியும் அடுத்த வழி போகலாமா இல்லை எழுதி முடிச்சிட்டீங்களான்னு. ஓகே, தேங்க்யூ. யா, தேங்க்யூ. ஸோ நான் அடுத்த கேள்வி கொஞ்சம் போகிறேன். அடுத்த கேள்வி கொஞ்சம் யோசிக்கணும் மீன்ஸ் இதோட கொஞ்சம் அட்வான்ஸ்டான கொஷின். அது வந்துட்டு என்ன கொஷின் பார்த்தீங்கன்னா 5. ஸோ இது ஆறாவது கொஷின். cos 6 power theta plus sin 6 power theta is equal to 1 minus 3 cos square theta into sin square theta.
இந்த சொல்லி காட்டுறோம். கொசின்ட ஆறாம் அடுக்கு டீட்டா பிளஸ் சைன்ட ஆறாம் அடுக்கு டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 3 கொசு ஸ்கேர் டீட்டா இன்டூ சைன் ஸ்கேர் டீட்டா அப்படின்னு சொல்லி காட்டணுமா? என்ன செய்யலாம்? எனி ஐடியா? பட் ஏ ஏ அல்ஜிப்ரிக்ல யோசிச்சா ஏ இந்த ஆறாம் அடுக்கு பிளஸ் பி இந்த ஆறாம் அடுக்கு இதுக்கு நம்ம ஈக்குவேஷன் படிச்சிக்கணுமான்னு கேட்டா இல்லை. அப்ப என்ன செய்யலாம்? பட் நம்ம என்ன படிச்சுக்கிறோம்? ஏ கியூப் பிளஸ் பி கியூப் படிச்சிக்கமா இல்லையா? எஸ், அது படிச்சிக்க. அப்ப ஏ இந்த ஆறாம் அடுக்கு நீங்க ஏ இந்த மூன்றாம் அடுக்காக என்ன செய்யணும்? பார்க்கணும். எல்ஹெச்எஸ் வச்சு செய்யலாம் சார். வெயிட் சார். யா, நீங்க ட்ரை பண்ணுங்களேன். ஒரு செட்ல வந்துட்டு இருக்கு. ட்ரைங். ஒரு ஸ்டூடெண்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. மத்தாக்கெல்லாம் ட்ரை பண்ணுங்க. ஒரு 1 மினிட். நீங்க ஆன்சர் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஃபுல்லா ஆன்சர் எடுக்கிறதுக்கு டைம் போகுமே. கொசின் ஆறாம் அடுக்கு பிளஸ் சைன் ஆறாம் அடுக்கு. ஸோ அதை நான் எப்படி பார்க்கலும்? அதாவது ஏ கியூப் பிளஸ் பி கியூப் அப்படி பாருங்க. அப்படி பார்க்கறதுக்கு உங்களோட ஏ என்ன வரைக்கணும்? கொசு ஸ்கேர் வரைக்கணும். என்ன விளங்கிட்டா? விளங்கலாட்டி இப்படி செய்யும். கொசு ஸ்கேர் டீட்டாவை நீங்க எக்ஸ்ன்னு எழுதிங்கன்னு சொன்னா, அதே மாதிரி சைன் ஸ்கேர் டீட்டாவை ஒய்ன்னு எழுதிங்கன்னு சொன்னா, இந்த கேள்வி எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் இல்லையா? பட் இப்படி நான் எடுத்து செய்ய சொல்லலை. ஜஸ்ட் கற்பனை பண்ணி பாருங்க, திங்க் பண்ணி பாருங்க. இப்படி எடுக்கலாம், இப்படி சப்ஸ்டியூட் பண்ணி செய்யறதில்ல ப்ராக்டிஸா. ஸோ நான் செய்கிறேன். ட்ரை பண்ணுறாங்க பாருங்க. அண்ட் பாருங்க, நான் சொல்லிக்கிறேன். அவரை ஏ கியூப் பிளஸ் பி கியூப் ஆக பார்க்க சொல்லி, இப்போ அதுக்கு என்ன செய்யணும்? என் ஏயாக நான் பார்க்கறது கோசஸ் கேட்டிட்டாவே, என் பிஆவை நான் பார்க்கறது சயின்ஸ் கேட்டிட்டாவே. அவ்வளோங்க. ஸோ இப்போ ஏ கியூப் பிளஸ் பி கியூப் இல்லையா? இப்போ என்ன விரிவு? ஏ பிளஸ் பி. ஸோ ஏ பிளஸ் பின்னா எழுதுறேன். ஏ பிளஸ் பி எழுதி முடிக்கிட்டேனா? தென் இன்டூ ஏ ஸ்கேட். சரியா? ஏ ஸ்கேட். இந்த ஏ என்ன? கொசு ஸ்கேட் டீட்டா.
ஸோ ஏ இன்டு ஸ்கேட்ங்கிறது கொசு ஸ்கேட் தீட்டாக்கு ஸ்கேட் எடுக்கிறது மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கேட். இப்போ நீங்க படிச்சிருக்கீங்க கொசு ஸ்கேட் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கேட் தீட்டா என்ன படிச்சீங்க 1. ஸோ 1 இன்டூ கொசு ஸ்கேட் தீட்டாக்கு ஸ்கேட் அப்போ கொசின் 4ஆம் அடுக்குன்னு சொல்லி வரும். தென் இந்த சைன் ஸ்கேட் தீட்டா ஸ்கேட இங்கே எழுதுறேன் சைன் ஸ்கேட் தீட்டாக்கு ஸ்கேட். ஸோ சைன் 4ஆம் அடுக்கு தீட்டா மைனஸ் கொசு ஸ்கேட் தீட்டா இன்டூ சைன் ஸ்கேட் தீட்டா. சரியா? இப்போ எனக்கு மிச்சம் வகிக்கிறது கொசின் 4ஆம் அடுக்கு தீட்டா பிளஸ் சைன் 4ஆம் அடுக்கு தீட்டா மைனஸ் கொசு ஸ்கேட் தீட்டா இன்டூ சைன் ஸ்கேட் தீட்டா. புரியல? ஓகே. புரியலையா? எது புரியல? ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் again. எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இன்னைக்கு 6ஆம் அடுக்கு இருக்குதா எனக்கு பிரச்சனை. 6ஆம் அடுக்கு இருக்குதா எனக்கு பிரச்சனை. அந்த 6ஆம் அடுக்குனா எப்படி யோசிக்கலாம்னு சொன்னா ஸ்கேடை நீங்க உள்ளுக்கு எடுத்து எழுதுங்க. ஸ்கேடை உள்ளுக்கு எடுத்து வெளியால கியூப் எடுங்க. ஏன் ஸ்கேட் இன்டு கியூப் 6ஆம் அடுக்கு 6th பவர் ஆஃப் 6 ஏன்னா ஸ்கேட் இன்டு கியூப் அதாவது 2ஐயும் 3ஐயும் பெருக்கினா 6ஆம் அடுக்கு வரப்போகுது. இப்போ இந்த 2 உள்ளுக்கு எடுத்து எழுதிங்கன்னு சொன்னா அதை நான் இப்போ யார் அடுக்குறேன்னு சொன்னா ஏ அடுக்குறேன். இப்போ இந்த ஏ வந்துட்டு கொசு ஸ்கேட் தீட்டா, இந்த பி வந்துட்டு சைன் ஸ்கேட் தீட்டா. தட்ஸ் ஆல். அவ்வளவுதான் இங்க வித்தியாசம். இப்போ எனக்கு ஸ்கேடை உள்ளுக்கு எடுத்து எழுதி வெளியில கியூப் எடுத்து எழுதினேன்னு சொன்னா எனக்கு இப்போ பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டா ஏ கியூப் பிளஸ் பி கியூப்ங்கிற ஃபார்ம் இருக்குது. கிளியரா? இப்போ எனக்கு விரிவெழுது தெரியும் ஏ கியூப் பிளஸ் பி கியூப்புக்கு ஏ பிளஸ் பி இன்டூ ஏ ஸ்கேட் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கேட். இப்போ ஏ பிளஸ் பி ஏன்னு எழுதுறேன். ஏ பிளஸ் பி என்ன? ஏ என்று கொசு ஸ்கேட் தீட்டா பிளஸ் பி என்ன சைன் ஸ்கேட் தீட்டா. ஸோ கொசு ஸ்கேட் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கேட் தீட்டா ஏற்கனவே படிச்சிருக்கேன் 3 சொல்லி. ஸோ அது வானிஷ் ஆயிடும். தென் கொசு ஸ்கேட் தீட்டாட ஸ்கேட் கொசின் 4ஆம் அடுக்கு பவர் ஆஃப் 4th cos to the power of 4th plus sin to the power of 4th minus cos square theta into sin square theta. கிளியரா? இப்போ எனக்கு இப்படி வந்துக்கிறா. இப்போ 4ஆம் அடுக்கு எனக்கு விரிவு தெரியுமான்னு கேட்டா அதுவும் தெரியும் எனக்கு. அப்ப நான் திரும்ப ஒரு அடுக்கிறேன் ஸ்கேட் டேர்மை நான் பார்க்குறேன். இப்போ நான் அவரை சரியா ஸ்கேட் டேர்மை பார்க்குறேன் நான் சைன் ஸ்கேட் தீட்டாட ஸ்கேட் கொசு ஸ்கேட் தீட்டாட ஸ்கேட் மைனஸ் cos square theta into sin square theta. இப்போ உங்களுக்கு இவரை நீங்க யாரா பாருங்க, இவரை நீங்க எக்ஸா பாருங்க, இவரை நீங்க ஒய்யா பாருங்களேன். இப்போ என்ன எக்ஸ் ஸ்கேர் பிளஸ் ஒய் ஸ்கேர் இருக்கா? இப்போ இவரை எப்படி எழுதலாம்? எக்ஸ் பிளஸ் ஒய் ஆல் திங் ஸ்கேர் மைனஸ் 2xy சொல்லி எழுதலாமா இல்லையா? எழுதலாம் என்ன? ஸோ உங்களுக்கு வரப்போகுது எக்ஸ் பிளஸ் ஒய், எக்ஸ் வந்துட்டு கொசு ஸ்கேர் தீட்டா, ஒய் வந்துட்டு சைன் ஸ்கேர் தீட்டா അതിന്റെ സ്ക്വയറാ. ഓക്കെ മൈനസ് 2 cos square theta and x. Then and y வந்துட்டு sin square theta. Then the remainder இருக்கிறத நான் இங்க எழுதுறேன் cos square theta into sin square theta. இப்ப இவரை பாருங்க cos square theta plus sin square theta நம்ம படிச்ச சமன்பாட்டின்படி 1 மைனஸ் இது ஜஸ்ட் சிம்பிள் இப்படி. இப்போ -2 மாங்காய் பிளஸ் -1 மாங்காய் -2 மாங்காவையும் -1 மாங்காவையும் கூட்டினா -3 மாங்காய். மாங்கான்னு சரி நான் சும்மா விளங்குறது சொல்றேன். அது ஒரு கோவை, ஒரு அல்ஜிபரிக் கோவை உண்டு. -2 cos square theta into sin square theta minus cos square theta into sin square theta. ஸோ மைனஸ் மைனஸ் ஹெட் ஆகும் -3.
ஸோ எனக்கு வரப்போகுது -3 cosine square theta into sin square theta is equal to and then RHS. So LHS is equal to RHS. Finally. ஸோ எளிதாக்கல் எழுதிக்கொள்ளுங்க. விளங்காதாக்கள் ரிப்பீட் பண்ண சொன்னாலும் ரிப்பீட் பண்ணி இயலும். எளிதாக்கள் எழுதிக்கொள்ளுங்க. விளங்காதாக்கள் கருணை திரும்ப வழங்கப்படுத்துங்க. Yeah, okay. Very good. எழுதி முடிஞ்சா ஒரு தம்ஸ் அப் ரைஸ் ஹேண்ட் பண்ணுங்க. அடுத்த சாப்டர் போவோம். சாப்டர் மீன்ஸ் அடுத்த கேள்வி போவோம். ஏன்னா இதில் நான் மேக்ஸிமம் கேள்வி செய்வேன். இப்போ அந்த மேக்ஸிமம் தியரிலேயே பெரும்பாலும் கேள்வி நான் செஞ்சுடுவேன். அதே போல் பாஸ் பேப்பர் மட்டும் நமக்கு செய்ய வேண்டியிருக்கு ஒவ்வொரு சாப்டர்லையும். எடுத்தீங்களா? உங்களுக்கு பிரேக் வேணுமா? இல்லை அப்படியே கண்டினியூ பண்ணுவா? யார் யார் சரி சேட்டில் பிரேக் வேணும் சொன்னா ஒரு 5 to 6 minutes தரையிலும். அப்படி இல்லை கண்டினியூ பண்ணுவோங்க அப்படின்னு சொன்னாலும் ஓகே கண்டினியூ பண்ணுவோம். கண்டினியூ பண்ணலாம். கண்டினியூ பண்ணலாம் என்று சொல்லி உண்டும், பிரேக்குன்னு சொல்லி உண்டும் வந்து நிற்கிது. ஸோ நான் இதை எடுக்கிற யாருக்கு பிரேக் வேணும்? இட்ஸ் ஓகே கண்டினியூ. ஓகே கண்டினியூ பண்ணுவோம். நான் ஏர்லியாக விடுறேன். இன்றைக்கு ஒரு 8:15 வரும். ஜஸ்ட் இன்னும் ஒரு 45 minutes. நான் ஃபுல்லாக படிப்பிக்கலையே, கொஞ்சம் கொஞ்சமாக தானே படிப்பிக்கேன். அப்போ கொஞ்சம் கொஞ்சம் போர் அடிக்காது அந்த அளவு. ஏன்னா ஃபுல்லாக லோடாக எடுத்துகிட்டு போனேன்னு சொன்னால் தெரியும் சரியான போர் அடிக்கும். அந்த அளவுக்கு மைண்ட் கெப்பாசிட்டி ஒன்று இருக்காது இப்போக்கி.
ஸோ போக போகத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கி எடுக்கணும் உங்களோட பிரெயினை இலவலுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ வெஸ்ட்டுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக பைய தான் போகிறேன். உங்களுக்கு வழங்காட்டி இது சரி இது இருந்தால் கேளுங்க, நான் வழங்கப்படுத்துகிறேன். உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு டைம் தாரேன். ஓகே, அடுத்த கேள்வி போகிறேன். ஸோ இந்த கேள்வியில் எட்டாவது கேள்வி, எட்டாவது ஏழாவது செவன் நினைக்கிறேன். செக் டீட்டா ப்ளஸ் tan theta minus 1 check theta minus tan theta plus 1. இந்த கேள்வி யார் செய்யறேன்னு பார்ப்போம். இந்த கேள்விக்கு யார் ஆன்சர் எடுக்கீங்க பார்ப்போம். இந்த கேள்விக்கு யார் ஆன்சர் எடுக்கீங்கன்னு பார்ப்போம். ஹிண்ட் வந்துட்டு என்னன்னு சொன்னா ஏ ஸ்கேட் மைனஸ் பி ஸ்கேட்னு சொல்ற ஃபார்முலா வந்துட்டு இங்கே யூஸ் ஆகும். இதான் ஹிண்ட். சரியா, ட்ரை பண்ணுங்க அப்போ. கோர்ஸ் நீங்கள் எதை எடுக்க போறீங்க? எல்ஹெச்எஸ் எடுத்து தான் செய்ய போறீங்க. எல்ஹெச்எஸ் எடுத்து செய்ய போகல உங்களுக்கு ஏ ஸ்கேட் மைனஸ் பி ஸ்கேட்ங்கிற ஃபார்மேட் வந்து கிரியேட் ஆக்கணும். கிரியேட் ஆக்கி இந்த கேள்வி செய்யுங்க. ஆன்சர் ஆர்ஹெச்எஸ்ஆ 2 tan theta வருதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த கேள்வி நான் ஃபஸ்ட்டுக்கு நான் வழங்கப்படுத்தாம ஆன்சர் எழுதுறேன். நீங்கள் ஸ்க்ரீனை பார்க்க தேவையில்ல, நீங்கள் கொப்பியை பார்த்துட்டு செய்யுங்க. நான் ஸ்க்ரீனில் எழுதுறேன், நீங்கள் ஸ்க்ரீனை பார்க்க அவசியம் இல்லை ட்ரை பண்ணுறாக்கள். ஓகே.
ஓகே, சரி ட்ரை பண்ணுறார்கள். வெயிட் பண்ணுங்க, நம்ம பார்த்துக்கிறேன் சரியா. இதில் பாருங்க, ஜஸ்ட் சிம்பிளான ஒரு விஷயம் தான் செஞ்சுக்கிறேன் நான். என்ன செஞ்சுக்கிறேன்னு சொன்னால், ஜஸ்ட் ஏ பிஏனா ஃபார்மட் பண்ணிக்கிறேன், ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஃபார்மட் இல்லை, ஃபார்ம். எப்படி ஃபார்ம் பண்ணிக்கிறேன்? செக் டீட்டாவை நான் ஏ எடுத்திக்கிறேன் சரியா. அட் த சேம் டைம் டான் டீட்டா மைனஸ் ஒன் தான் எந்த பி எடுத்திக்கிறேன். இந்த முந்தின நான் எப்படி செஞ்சேன்? கொஸ் டீட்டாவை எடுத்து சைன் டீட்டாவை பி எடுப்பேன். பட் இங்க என்ன செஞ்சுக்கிறேன்னு சொன்னா, டான் டீட்டா மைனஸ் ஒன்னை பி எடுத்துக்கிறேன். அப்படி எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரே ஒரு சிக்கல் என்னன்னு சொன்னா, எனக்கு ரெண்டாவது அந்த கோவையில எனக்கு tan தீட்டா பிளஸ் ஒன்னு தான் இருக்குது. அதாவது மைனஸ் tan தீட்டா பிளஸ் ஒன்னு தான் இருக்குது. இப்போ இந்த மைனஸ் tan தீட்டா பிளஸ் ஒன்ல இருக்கிற ஒரு மைனஸ் நான் எடுத்தேன்னு சொன்னா எனக்கு அங்கால மைனஸ் tan தீட்டா மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லி வந்துடும். கிளியரா? ஸோ இந்த ஏயாக நான் யார் எடுக்கிறேன்? செக் தீட்டாவை எடுக்கிறேன். தென் tan தீட்டா மைனஸ் ஒன்னை யார் எடுக்கிறேன்? பி எடுக்கிறேன். அப்போ இந்த கோவை எந்த ஃபார்மெட்ல இருக்குது? ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பிங்கிற ஃபார்மெட்ல இருக்குதா? இப்போ ஏ ஸ்கேட் மைனஸ் பி ஸ்கேட்ங்கிற ஃபார்மெட்ல இருக்குதா? அப்போ இங்கே இந்த ஏ ஸ்கொயர்டாக நான் செக் ஸ்கேட் டீட்டாவையும் பி ஸ்கொயர்டாக tan தீட்டா மைனஸ் ஒன் ஆல்டிங் ஸ்கொயர்டையும் நான் எடுப்பேன். கிளியரா? அதுக்கு பிறகு tan தீட்டா மைனஸ் ஒன் ஆல்டிங் ஸ்கொயர்டை நான் அடைப்பிணக்கம் செய்யப்பேன். tan தீட்டா மைனஸ் ஒன்னு நான் அடைப்பிணக்கம் செய்யணும்னு சொன்னால் எனக்கு tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டூ tan தீட்டா பிளஸ் ஒன் இன்னும் ஒரு மைனஸ் இருக்குது. அந்த மைனஸால நான் பெருக்கினீங்கன்னு சொன்னா செக் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா பிளஸ் டூ tan தீட்டா மைனஸ் ஒன் அப்படிங்கிற சொல்லி வரும். பட் நம்ம படிச்சுக்கிறோம் ரெண்டாவது மூன்றாவது ஈக்குவேஷன் என்ன? ஒன் பிளஸ் tan ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு செக் ஸ்கொயர் தீட்டா. அப்போ அந்த tan ஸ்கொயர் தீட்டாவை நீங்கள் சமனுக்கு அங்கே கொண்டு போனீங்கன்னு சொன்னால் செக் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ஒன். அந்த ஒன்னை இங்கே அப்ளை பண்ணுறேன். ஏன் அப்ளை பண்ணுறேன்? அந்த மைனஸ் ஒன்னை போக கட்டுறதுக்கு. இப்போ ஒன்று மைனஸ் ஒன்று போக எனக்கு ரிமைனிங் எனக்கு போகிறது டூ tan தீட்டா. அப்போ அவரது இல்லையா என்ற ஆர்ஹெச்எஸ். ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஸோ இந்த கேள்வி வளங்கள் அப்படின்னு சொன்னால் கேட்கலாம். வழங்கப்படுகிறது திரும்ப இருக்கா. ஸோ இதை எழுதிக்கொள்ளும். இது வழங்கிட்டால வேணும். படித்த மூன்று ஈக்குவேஷனும் உங்களுக்கு நினைவுறுத்திக்கணும். என்னென்ன மூன்று ஈக்குவேஷனும்? சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் கொஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒன். அடுத்தது ஒன் பிளஸ் tan ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு செக் ஸ்கொயர் தீட்டா. அடுத்தது ஒன் பிளஸ் cot ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு cosec ஸ்கொயர் தீட்டா. இந்த மூன்று ஈக்குவேஷனை வச்சு தான் இவ்வளவு கேள்வியும் செஞ்சுட்டு வரோம்.
ஓகே அப்படியே அடுத்த வழி போமா. கேள்வி வெளி முடிஞ்சுன்னு சொன்னா வெளி முடிஞ்சு சொல்லுங்க. அடுத்த வழி போகிறேன். நான் அது வெயிட் பண்ணுறது எழுதி முடிய மாட்டேங்குது வரைக்கும் தான். ஸோ அடுத்த கேள்வி தான். cosec 4 to the power theta minus cosec 2 to the power theta is equal to cot 4 to the power theta plus cot 2 to the power theta. இதுக்கு உங்களுக்கு தெரியும் எந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும்னு சொல்லி. ட்ரை பண்ணுங்க. இதில் இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னா எல்ஹெச்எஸ் சைட் எடுக்கிறேன். எல்ஹெச்எஸ் எடுத்து நான் ஆர்ஹெச்எஸ் காட்டப்படுறேன். ஸோ இதில் எனக்கு கொசெக் 4 அடுக்கு தீட்டாவும் மைனஸ் கொசெக் ஸ்கேட் தீட்டாவும் இருக்குது. பட் எனக்கு கொசெக் 4 அடுக்கு தீட்டா இருக்குது நீ பிடிக்கல. இப்போ என்ன செய்யறேன், நான் பிடிக்காம வைக்கிறதுக்கு ஒரு கொசெக் ஸ்கேட் தீட்டாவை கொமன் எடுக்கிறேன். கொமன் எடுத்தேன்னு சொன்னேன் எனக்கு வரப்போகிறது கொசெக் ஸ்கேட் தீட்டா -1. உங்களுக்கு மைண்டில் அடிப்படணும், இந்த கொசெக் ஸ்கேட் தீட்டா -1 கண்டா என்ன போட தோணணும், கொட் ஸ்கேட் தீட்டா போட தோணணும். அதே மாதிரி ஏன் கொட் ஸ்கேட் தீட்டா போட தோணணும், எனக்கு ஆர்ஹெச்எஸ் கொட் சம்பந்தமாக தான் இருக்குது. ஸோ அதால தான் போடணும், சும்மா போடுற இல்லை. அங்கே ஆர்ஹெச்எஸ் சைட்டை பார்த்து பார்த்து தான் நீங்கள் கேள்வி செய்யணும். நம்ம சரியான வேலை போகிறோமா, எப்படியான வேலை போகிறோமா அப்படின்னு சொல்லி ஆர்ஹெச்எஸை பார்க்கணும். ஆர்ஹெச்எஸ்ல கொட் மட்டும்தான் இருக்குது. ஸோ இருக்கிற அந்த எல்ஹெச்எஸ்ல இருக்கிறத கொட் சம்பந்தமாக மாற்ற பார்க்கணும். ஸோ கொசெக் ஸ்கேர் தீட்டா -1க்கு பதிலாக நீங்கள் போடையிலும் என்னன்னு சொல்லி கொட் ஸ்கேர் தீட்டான்னு சொல்லி போடையிலும். அதே மாதிரி இந்த கொசெக் ஸ்கேர் தீட்டாக்கு என்ன போடையிலும் 1 + கொட் ஸ்கேர் தீட்டான்னு சொல்லி போடையிலுமா, நம்ம படிச்ச 3வது ஈக்குவேஷனில். ஸோ நான் ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இதற்கு பதிலாக 1 + கொட் ஸ்கேர் தீட்டான்னு சொல்லி போடுறேன். தென் இந்த கொசெக் ஸ்கேர் தீட்டா -1க்கு பதிலாக கொட் ஸ்கேர் தீட்டான்னு சொல்லி போடுறேன். ஸோ எனக்கு ஃபைனலாக வரப்போகிறது 1ஓட கொட் ஸ்கேர் தீட்டா பெருக்கப்பட்ட cot square theta plus cot square theta பெருக்கப்பட்ட cot 4 to the power theta. It is equal to RHS. இது சின்ன ஒரு கேள்வி, இந்த அளவு டைம் எடுக்காதுன்னு நினைக்கிறேன்.
நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அடுத்தது ninth. இந்த கேள்வி கொஞ்சம் செய்யுங்க. sin theta plus cosec theta all things cat plus cos theta plus check theta all things cat is equal to 7 plus tan scat theta plus cot scat theta என்று சொல்லி காட்டணும். ஹிண்ட் வந்துட்டு எல்ஹெச்எஸ் எடுத்து செய்யணும். தட்ஸ் ஆல் ஹிண்ட். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. அந்த கேள்வி ட்ரை பண்ணிட்டீங்க, நான் வரேன். சரி, எப்படி செய்யலாம்? எல்ஹெச்எஸ் எடுத்து செய்யற சொல்லிக்கிறேன். எல்ஹெச்எஸ் எடுத்து செய்வோம்.
நான் சும்மா எனக்கு ஒன்றும் தெரியா. ஜஸ்ட் நான் இந்த ஸ்கேட் டேர்ம் எல்லாத்தையும் நான் என்ன செய்கிறேன், விரிச்செழுதுறேன். ஸோ விரிச்செழுதினேன்னு சொன்னா எனக்கு எப்படி வரும்? சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 2 sin theta into cosec theta plus cosec scat theta. சரியா? இதழி முடிஞ்சு. தென் ரெண்டாவது கோவை விரிச்சு எழுதுறேன். cos scat theta plus 2 cos theta into sec theta plus sec scat theta. இப்போ இதில் பாருங்க, எனக்கு sin square theta plus cos square theta என்ன போடலாம்? 1 போடலாமா? எஸ். தென் இதை பாருங்க, sin theta into cosec theta. அவருக்கு என்ன செய்யலாம்? ஏன் cosec thetaவை 1 by sin thetaன்னு சொல்லி எழுதி. அப்போ sin thetaவும் sin thetaவும் என்ன செய்யும்? கேன்சல் அவுட் ஆகும். சரி, மிச்சம் வர்றது 2 மட்டும்தான். அதாவது என்ன செய்யறதுன்னு சொன்னா, வேற 2 sin theta, இந்த cosec thetaவை 1 by sin thetaன்னு சொல்லி எழுதிடும். ஸோ தென் டு sin theta sin theta கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொன்னால் இந்த 2 வந்து என்ன செய்யும்? மிஞ்சும். அது மாதிரி கொசெக் ஸ்கேட் தீட்டா பெண்டிங்ல இருக்கட்டும். தென் இவரை பாருங்க, 2 cos theta into sec theta. இந்த sec theta என்ன செய்யலையும் 1 by cos theta சொல்லி எழுதியலுமா? ஸோ cos theta கான்ஸ்டன்ட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அங்க ஒரு 2 மிஞ்சும். மிச்சம் ரிமைனிங் ஆகிக்கிறது நான் இங்க எழுது cosec scat theta plus sec scat theta. எனக்கு இப்போ ஆறு ஆன்சர் வந்துட்டு 3 2 5. 5 பிளஸ் கொசெக் ஸ்கேட் தீட்டா பிளஸ் செக் ஸ்கேட் தீட்டா. பட் எனக்கு ஆர்ஹெச்எஸ் சைட்ல டானும் கொட்டு தான் கிடக்கு. ஸோ என்ன செய்யலாம்? நம்ம படிச்ச ஈக்குவேஷன் யூஸ் பண்ண சரியா? படிச்ச ஈக்குவேஷன் என்ன? கொசெக் ஸ்கேட்டுக்கு பதிலாக 1 பிளஸ் கொட் ஸ்கேட் தீட்டாவும் செக் ஸ்கேட்டுக்கு பதிலாக 1 பிளஸ் டேன் ஸ்கேட் தீட்டாவும் யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லலாம். இவர் என்ன 5 முண்டும் 6 6 முண்டும் 7 பிளஸ் கொட் ஸ்கேட் தீட்டா பிளஸ் டான் ஸ்கேட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன? RHS இல்லையா? நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் களி போயா? ஓகே, வெயிட் பண்ணுறேன்.
ஓகே, தேடி போறேன். இந்த கேள்வி வந்துட்டு உங்களோட 10வது. திங்க் ஸோ தான் நினைக்கிறேன். 10வது தானே. 1 + sin theta plus cos theta all things cat is equal to 2 1 plus sin theta into 1 plus cos theta அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். 2 into 1 plus sin theta into 1 plus cos theta. இதில் ஒரு ஹிண்ட் ஒன்று இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு a plus b plus c இதில் ஸ்கொயர்டாக நீங்கள் எப்படி எழுதுவீங்க? எனக்கு எழுத தெரியாது. எழுத தெரியாட்டி என்ன செய்யலாம்? எனக்கு தெரிஞ்சதை வச்சு யோசிக்கணும். இப்போ நான் அவரை யாரா பார்ப்பேன்னு சொன்னா, இந்த a plus b இருக்கிறது தானே, அவர் நான் ஒரு ஒரு கணியமா பார்ப்பேன். ஒரு கணியம் மீன்ஸ் இவரை நான் எக்ஸா பார்க்கன்னு வைங்களேன். பிளஸ் சி இவரை நான் ஒய்யா பார்க்கன்னு வைங்களேன். ஆல் திங்ஸ் கேட். இப்போ எனக்கு எக்ஸ் பிளஸ் ஒய் ஆல் திங்ஸ் கேட் மாதிரி தான் இருக்குது. அப்போ நான் என்ன செய்யணும்? எக்ஸ் கேட். எக்ஸ் கேட்டுக்கு பதிலாக a plus b all things cat minus sorry plus 2xy plus 2xy சொன்னா 2a plus b into c plus c squared. வளையிட்டா? அதாவது எனக்கு தெரியாது, பட் உண்மைக்கு a plus b plus c all things squared முழுமையான விரிவு எனக்கு தெரியாது. நான் படமாக்கையும் தேவையில்லை. ஏன் படமாக தேவையில்லைன்னு சொன்னா, நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு யோசிப்போம். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை யோசிச்சா a plus b நான் எக்ஸ் எக்ஸா கருதுறேன். அதாவது ஒரு கோவை, அதாவது a plus b ஒரு கணியமாக கருது. அதே மாதிரி பிளஸ் சி அது ஒரு கணியம், அதாவது a plus b எக்ஸ் ஆகவும் பிளஸ் சி நான் y ஆகும் எடுத்தேன்னு சொன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் ஆல் திங்ஸ் ஸ்கொயர். ஸோ இவர் என்ன எப்படி எழுதிடும்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2xy பிளஸ் 2xy பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பதிலாக என்ன செய்யணும்? a plus b ஆல் திங்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 into a plus b into c plus c squared. ஸோ நான் இவர் என்ன செய்யணும்? a plus b all things squared உங்களுக்கு விரிவு தெரியும். ஸோ a squared plus 2ab plus b squared plus 2ac plus 2bc plus c squared. ஒரு ஒழுங்கான ஃபார்மேட்டுக்கு நான் எழுதினேன்னு சொன்னேன் எப்படி வரும்? a plus b plus c all things squared-க்குரிய விரிவு வந்துட்டு a squared plus b squared plus c squared plus 2ab plus 2ac plus 2bc. இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நோட் பண்ணி வச்சுட்டு அந்த 10ஆம் கேள்விக்கு நான் அந்த ஹிண்ட்ல படுதா அப்படின்னு சொல்லி பாருங்க. ஓகே.
ஓகே, நான் செய்து பாருங்க. அது ஏ பிளஸ், நான் எல்ஹெச்எஸ் எடுக்கனே, எல்ஹெச்எஸ் எடுத்து செய்கிறேன். 1 plus sin theta plus cos theta all things squared. ஸோ இவர் எப்படி எழுதலாம்? ஏ ஸ்கேட் பிளஸ் பி ஸ்கேட் பிளஸ் சி ஸ்கேட். ஸோ ஒன்றின் ஸ்கேட் பிளஸ் சைன் ஸ்கேட் தீட்டா பிளஸ் கொசு ஸ்கேட் தீட்டா பிளஸ் ஒவ்வொன்றையும் பெருக்கம். 2 தர 1 தர சைன் தீட்டா, அதாவது 2ab. அதே மாதிரி 2bc 2 sin theta into cos theta plus 2ac 2 into 1 into cos theta. ஸோ இவருக்கு இப்போ இந்த சைன் ஸ்கேர் தீட்டா பிளஸ் கொசு ஸ்கேர் தீட்டாக்கு என்ன போடலாம்? ஒன்று தெரியும் உங்களுக்கு. ஸோ ஒன்று ஸ்கேர் பிளஸ் ஒன்று சீக்வல் டு 2 பிளஸ் என்ன வரும்? 2 sin theta plus 2 cos theta plus 2 sin theta into cos theta. கிளியரா? ஸோ எல்லாத்துலேயும் 2 பொது அறிக்கணும். ஸோ நான் 2 காமன் எடுத்தேன்னு சொன்னால் 1 plus sin theta plus cos theta plus 2, சாரி 2 வராது, plus sin theta into cos theta. ஓகே, இப்போ 2 1 plus sin theta இருக்கட்டும். இந்த cos theta plus sin theta into cos theta வில் ஒரு cos theta நான் காமன் எடுக்கிறேன். காமன் எடுத்த அன்னைக்கு 1 plus sin theta அப்படின்னு சொல்லி வரும். ஒன் பிளஸ் சைன் தீட்டான்னு சொல்லி வரும். இப்போ நான் வெளியால் என்ன எடுக்கலாம் சார்? இந்த 1 plus sin thetaவையும் இந்த 1 plus sin thetaவும் காமனாக இருக்குது, ரெண்டு பக்கமும் இருக்குது. ஸோ நான் 1 plus sin thetaவை காமன் எடுக்கலும். ஸோ வெளியால் எடுத்து எழுதுன்னு சொன்னால் 1 plus sin theta மிச்சமாக இருக்கிறது யாரு? மிச்சமாக இருக்கிற இந்த 1 plus sin theta போனோம்னா இந்த இடத்துல ஒன்று இருக்க போகுது, பிளஸ் அங்கே மிச்சமாக இருக்க போறால் cos theta. இது விளங்கிட்டா? நான் பொதுவாக எடுத்து விளங்கிட்டா? 1 plus sin theta ஒன்றில் பொதுவாக இருக்குது, அது பிறகு பிளஸ் cos theta into 1 plus sin theta. 1 plus sin theta தூக்குறேன், தூக்கின உடனே எனக்கு 1 plus sin theta இருந்த இடத்துல என்ன வரும்? ஒன்று வரும், பிளஸ் cos theta into 1. இந்த 1 போட தேவையில்ல. ஸோ 2 into 1 plus sin theta into 1 plus cos theta is equal to இந்த RHS அடிக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஷனுக்கு போகிறேன். கொஷின் கொஞ்சம் தந்து விடுங்க சார், கிளாஸ் செஞ்சு வாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்துட்டு அடுத்த சாப்டர் தொடங்குவேன். லிமிட்ஸ் பார்ப்போம், ட்ரிக்னோமெட்ரிக்ட லிமிட்ஸ், திரோண விதிகள எல்லைகள். ஸோ அதில் வந்துட்டு நியூமரிக் சம்பந்தமாக பார்ப்போம், கிராஃப் அதுகள். கிளியரா? அடுத்த கொஷனுக்கு போவோம். இது ஒரு சிம்பிள் கொஷின் தான், ட்ரை பண்ணி பார்ப்போம். அது கொஷின் என்னென்ன? 11th கொஷின் வந்துட்டு
check scat theta plus cosec scat theta square root is equal to tan theta plus cot theta அப்படின்னு சொல்லி காட்டுறோம். check scat theta plus cosec scat theta square root உள்ள இருக்குது is equal to tan theta plus cot theta. LHS எடுத்து செய்யுங்க. LHS எடுத்து செய்யுங்க. எப்படி செய்யலாம்? ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள செக் ஸ்கேட் தீட்டா அடிக்கிறது தானே. வேற எப்படி எழுதிடும் நீங்க? 1 பிளஸ் டான் ஸ்கேட் தீட்டான்னு சொல்லி எழுதிடும். தென் கொசெக் ஸ்கேட் எப்படி எழுதிடும்? 1 பிளஸ் கொட் ஸ்கேட் தீட்டான்னு சொல்லி எழுதிடும். சரியா? ஸோ 2 பிளஸ் டான் ஸ்கேட் தீட்டா பிளஸ் கொட் ஸ்கேட் தீட்டா. பட் எனக்கு எப்படியாவது இந்த ஸ்கொயர் ரூட்டை போக்காட்டி ஆகணும். இப்போ அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஆல்டிவ் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் உள்ளுக்கும். ஸோ அதுக்கு நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, இந்த டான் ஸ்கொயர் தீட்டா இருக்கிறது தானே பிரிக்க பிளஸ் 2 இன்டூ 1 பிளஸ் கொட் ஸ்கொயர் தீட்டா அதோட ஸ்கொயர் ரூட் ஒன்றும் இல்லை. இந்த ட்ரெண்டை வந்துட்டு 2 தர 1 அப்படின்னு சொல்லி எழுதுறேன். கிளியரா? டான் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 2 தர 1 பிளஸ் கொட் ஸ்கொயர் தீட்டா. தென் tan square theta plus 2 into 1 நான் எப்படி எழுதுறேன்னு சொன்னா tan theta into cot theta சொல்லி எழுதுறேன். இப்படி எழுதலாமா? பிளஸ் cot square theta இப்படி எழுதலாமா? ஏன்? tan theta into cot theta 1 over tan theta தானே cot theta. tan theta tan theta கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொன்னா நான் 1க்கு பதிலாக நான் அதை போடுறேன். இப்ப எனக்கு இவர் யாரு ஃபார்மேட்ல இருக்காருன்னு சொன்னா a square plus 2ab plus b square ஃபார்மேட்ல இருக்காரா? யா. ஸோ நான் இவரை எப்படி எழுதிடும்? tan theta plus cot theta all things squared அதோட square root. So is equal to tan theta plus cot theta இல்லையா? ஸோ இவர் தான் என் RHS.
ஸோ நோட் பண்ணிக்கணும். சிம்பிள் தான், பட் ஐடியா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிக்கண்ணே. அந்த ஸ்கேர் ரூட்டை போக்காட்டுறதுக்காக வேண்டி நான் உள்ளுக்கு ஒரு ஆல் திங்ஸ் ஸ்கேர் ஒன்று எடுக்கிறேன். அப்படி ஆல் திங்ஸ் ஸ்கேர் ஒன்று எடுக்கிறதுக்கு எனக்கு தேவை வந்துட்டு ஒரு 2ab ஒன்று இல்லைங்க. இந்த 2abயை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒன்றுங்கிறது எனக்கு தேவை. 2 இருக்குது, ஒன்று தேவை. அதாவது 2 தர அங்கே tan theta கொட்டிட்டடா எனக்கு டேர்ம் ஒன்று தேவை. அதுக்கு என்ன செய்யணும்னா tan theta இன்ட்டு கொட்டிட்டா எனக்கு ஒன்றுக்கு பதிலாக நான் சப்ஸ்டியூட் பண்ணுவேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறேன். எழுதிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அடுத்த கொஸ்டின் இதில் அதாவது 13 11 12 11 12 a a cos theta plus b sin theta is equal to c. Then b cos theta minus a sin theta is equal to c. எனின் என்னென்னு காட்டணும்னு சொன்னா a square plus b square is equal to 2c square என நிறுவுக. என்னென்னு காட்டணும் a square plus b square is equal to 2c square என நிறுவுக. Question, okay, question. இதுக்கு சிம்பிளா என்ன செய்யலாம்னு சொன்னா இங்க பாருங்க, இவரை நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுக்கிறேன், இவரை நான் செகண்ட் ஈக்குவேஷன் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை வர்க்கிச்சு எழுதுறேன்னா வர்க்கிச்சு எழுதினா a cos theta plus b sin theta all things squared is equal to c squared. இவரை நான் அடைப்பினுக்கு செஞ்சேன்னு சொன்னா a வர்க்கம் cos வர்க்கம் theta plus 2ab sin theta cos theta plus b squared sin squared theta is equal to c squared. இவர் என்ன மூணாவது சமன்பாடு, நாலாவது சமன்பாடு என்ன செய்யணும்னு சொன்னா ரெண்டாவது சமன்பாடு வர்க்கிக்கப்படும். வர்க்கிச்சு எனக்கு என்ன வரும், b cos theta minus a sin theta squared is equal to c squared. ஸோ நான் இவரை எப்படி செய்கிறேன், b squared cos squared theta minus 2ab sin theta into cos theta. அதாவது மாறி வரும் மைனஸ் 2b cos theta into a sin theta. நான் அந்த ஆர்டருக்கு ஏற்ற எழுதுறேன். minus 2ab sin theta cos theta plus a squared sin squared theta சொல்லி எழுதுறேன் is equal to c squared. இதோட நாலாவது ஈக்குவேஷன். இப்போ ஜஸ்ட் சிம்பிளா 3 8 பண்றேன். 3 8 பண்ணினேன்னு சொன்னா எனக்கு எது எது போகும், இந்த b squared cos squared thetaவும் இந்த b squared sin squared thetaவையும் கூட்டினா என்ன வரும், b squared காமன் எடுத்தேன்னு சொன்னா உங்களுக்கு sin squared theta plus cos squared theta வந்துடும். ஸோ உங்களுக்கு தெரியும் sin squared theta plus cos squared theta equal to 1. தென் இவரை பாருங்க, a squared cos squared thetaவும் a squared sin squared thetaவையும் கூட்டினா என்ன வரும், a squared காமன் எடுத்தேன்னு சொன்னா sin squared theta plus cos squared theta ஒன்று வந்துடும். ஸோ இஸ் ஈக்குவல் டு a squared.
தென் இந்த ப்ளஸ் டூ ஏபி சைன் ஈட்டா கொஸ்டிட்டாவும் மைனஸ் டூ ஏபி சைன் ஈட்டா கொஸ்டிட்டாவும் கேன்சல் ஆயிடும். ஸோ இது ஈக்குவல் டு சி ஸ்கேர் ப்ளஸ் சி ஸ்கேர் டூ சி ஸ்கேர். ஸோ இதுலயே அவர் நிறுவ சொன்னது இதை நோட் பண்ணிக்கோங்க. இது ஹோம்ஒர்க், இதை ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு நம்ம வேற சாப்டர் கொண்டு போவோம். திருகோண கணிதண்ட எல்லைகள், அதாவது லிமிட்ஸ் பார்ப்போம். இது ரெண்டையும் ஹோம்ஒர்க்காக செஞ்சுட்டு வாங்க. இது எழுதிட்டீங்களா? ஓகே சார், போதுமே. யா. ஓகே சார், ஓகே. இது எழுதிட்டீங்களா எல்லாரும்? பன்னெண்டாங்கள் ஒழுங்குபடுத்தி வழங்கிட்டு தானே எப்படி வந்தேன்னு சொல்லி. ஓகே, இதில் இதோட நான் முடிக்கிறேன். குட் நைட். இதில் ரெக்கார்டிங் நான் நாளைக்கு இல்லாட்டி நாளை இன்றைக்கு மாதிரி நான் அப்லோட் பண்ணுறேன் குரூப்பில். வராதாக்கள் பார்க்கட்டும். அண்ட் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் இதை ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். அப்படியும் இல்லாட்டி அடுத்த கிளாஸில் கொண்டு வாங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் இந்த 13 14 ட்ரை பண்ணிட்டு வாங்க. கொஞ்சம் அட்வான்ஸ் கொஷின் தான் இது, சரியா? ஆன்சர் எடுக்க அந்த கட்டாயம் இல்லை, கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு வாங்க. அண்ட் அடுத்த கிளாஸில் நான் வேறு சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் ஓகே, ஃபைன் தானே? ஸோ என் பண்ணுறேன். ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கு ஸோ தேங்க்ஸ். ஸோ நான் என் பண்ணுறேன். ரெக்கார்டிங் என் பண்ணுறேன்.